செந்தில் பாலாஜி மற்றும் சகோதரர் அசோக்கிற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் தமிழக அரசின் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜராகி எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கின் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ராஜகுமரன் அழைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். செந்தில் பாலாஜியினுடைய இந்த முன்ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஜான் சத்யன் காவல்துறை சார்பில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் என்பதை கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்று கூடி பேசியதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன என்ற தகவலையும் காவல்துறை சார்பிலே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு நட்சத்திர விடுதி ஒன்றில் ஒன்று கூடித்தான் இவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அதற்கான சிசிடிவி காட்சி ஆதாரங்களையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சந்திப்பு நடைபெற்ற அந்த இடத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் சில அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் காவல்துறை சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜான் சத்யன் சொல்லியிருக்கின்றார். சதி செய்தவர்கள் ஒன்று கூடியதை செல்போன் என் லொகேஷன் உறுதி செய்திருக்கின்றது. ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, 10 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தாவேகாவை சார்ந்தவர்களை 10 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேசியிருக்கின்றார்கள். பேசி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்காக 10 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த ஊத்தங்கரை உறுப்பினர் தான் தாவேகா ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய முயற்சி தொடர்பான தன்னுடைய புகாரை வழங்கியிருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றார். கைதானவர்களுடன் 40 முறைக்கு மேலே அசோக்குமார் ஒன்றாக இருந்திருக்கின்றார் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். பெங்களூர் சென்று நடத்தப்பட்ட விசாரணையிலே ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட அனைவருமே 3 நாட்கள் சென்னையிலே தங்கியிருந்து சதியில் ஈடுபட்டார்கள். ஒருவர் சிங்கப்பூர் தப்பி சென்று விட்டார் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை சார்பிலே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் இருந்தவாறே அந்த நபர் சென்னையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அளித்திருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருந்த இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் நட்சத்திர விடுதியில் பேசியிருக்கின்றார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் நட்சத்திர விடுதியில் ஒன்று கூடி பேசியிருக்கின்றார்கள். காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து விட்டது, இவர்கள் தாவேகா வழக்கறிஞர்களிடம் பேசியது காவல்துறைக்கு தெரிய வந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டவுடன் திமுகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக சிங்கப்பூருக்கு தப்பி சென்ற ஒருவர் சிங்கப்பூரில் இருந்தபடியே அந்த சிசிடிவி காட்சியில் அந்த குறிப்பிட்ட ஹோட்டல் நிர்வாகத்திடம் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை அழிப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு ஒரு சில சிசிடிவி காட்சிகளை அழித்து விட்டார். ஆனாலும் கூட இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசினார்கள், எந்த பகுதியில் இருந்து அந்த நட்சத்திர விடுதியில் பேசினார்கள் என்பதற்கான ஆதாரம் உட்பட சிசிடிவி ஆதாரங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் ஒரு முடிவை அறிவிக்க இருக்கின்றார். அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கலாமா கூடாதா என்பது தொடர்பான உத்தரவை அவர் பிறப்பிக்க இருக்கின்றார். அதே நேரம் காவல்துறையினர் பல்வேறு வாதங்களை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கின்றார்கள். சிசிடிவி ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன. ஏனென்றால் சற்று முன்பாக திமுக வழக்கறிஞர் தான் வாதத்தை முதலில் தொடங்கினார். அந்த அடிப்படையில் அவர் சொல்லும் பொழுது என்ன ஆதாரம் இருக்கின்றது, ஈரோட்டில் இருந்தார் என்பதற்காக அசோக்குமார் எந்த தவறும் செய்யாதவர், அவரையும் இந்த வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசும் ஈரோட்டில் இருந்தார் என்பதற்காக இந்த வழக்கில் தொடர்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதன் பிறகுதான் காவல்துறையினர் வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து மூத்த வழக்கறிஞர் காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடியவர் ஒரே ஊரில் இருந்தார்கள் என்பதற்காக இந்த வழக்கில் அவர்களை நாங்கள் தொடர்படுத்தவில்லை, அவர்களுடைய செல்போன் எண் அந்த இடத்தில் தான் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் வரை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். ஒரு முறை இருமுறை அல்ல, 40 முறைக்கு மேலே இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி இருக்கின்றார்கள் என்பதற்கான செல்போன் டவர் ஆதாரங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதையும் கடந்து சிசிடிவி ஆதாரங்கள் கூட எங்களிடம் சிக்கி இருக்கின்றன. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் நட்சத்திர விடுதி, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் நட்சத்திர விடுதி, இங்கே எல்லாம் திமுகவை சார்ந்த செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள், பேசினார்கள் என்பதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் நீதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீதிமன்றத்திலே காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது காவல்துறைக்கு தெரிய வந்தவுடன் காவல்துறை வழக்கை பதிவு செய்ய போகின்றது என்பதை தெரிந்தவுடன் சிங்கப்பூருக்கு தப்பி சென்ற ஒருவர், இந்த சதி ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்ற ஒரு முக்கியமானவர் சிங்கப்பூர் தப்பி சென்று சிங்கப்பூரில் இருந்தபடியே சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியின் சிசிடிவி, சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் நட்சத்திர விடுதியினுடைய சிசிடிவி காட்சிகளை அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார் என்பதையும் தற்போது சொல்லியிருக்கின்றார்கள். இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி அவர்கள் பதிவு செய்து வருகின்றார். திமுக தரப்பினுடைய வாதம் என்பது முக்கியமான 3 முதன்மை வாதங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே அந்த 3 வாதங்களை தான் முன்வைத்திருந்தார்கள். அதிலே இந்த
35 கோடி பேரம் பேசப்பட்டது என்பது யூகம்தான். ஏற்கனவே தமிழக வெற்றி கழக அரசு பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நடத்த முடியுமா, இது நடைமுறையில் சாத்தியமா என்ற ஒரு 3 கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலடியாக தற்போது காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கின்றன, செல்போன் டவர் ஆதாரங்கள் இருக்கின்றன, அவர்கள் தொலைபேசியில் பேசியிருந்தது ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நகரங்களில் எல்லாம் அவர்கள் பேசியிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். 2 தரப்பினுடைய வாதங்களையும் தற்போது நீதிபதி இளந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த வழக்கில் தீர்ப்பை பிறப்பிக்கப் போகின்றார். அதே நேரம் இந்த நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்களை அரசியல் சார்ந்து பார்த்தோம் என்றாலும் ஒரு சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும். திமுகவினர் கூறும் பொழுது சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து, திமுக வழக்கறிஞர் கூறும்பொழுது சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்று கேட்டால், ஆட்சி கவிழ்ப்பிற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால், அதாவது பெரும்பான்மையை ஒரு அரசு நிரூபிக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்ற, அதாவது தீர்மானத்திலே ஒரு அரசுக்கு பெரும்பான்மை இருப்பதாக தெரிய வந்தால் 6 மாதத்திற்கு பிறகுதான் மறு தீர்மானம் கொண்டு வர முடியும்.